தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் முடிவிலே நாம் மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். என்று தந்தை, மகன், தூய ஆவி என்று சமத்துவத்தின் தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் வழிபாட்டிலும் நம்முடைய ஜெபங்களிலும் கொண்டாடுகின்ற அதே வேளையிலே அந்த தமத்திருத்துவ தேவனுக்கு சிறப்பாக பெருவிழாவாக இன்று கொண்டாட நமது அன்னையாம் திருச்சபை நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றது. அந்த மூவொரு இறைவனை நாம் நமது வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு அவருடைய இறை சாயலிலும் உருவத்திலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவரை வாழ்வாக்க வரவேண்டி இந்த இறை வார்த்தை தியானிப்பிலே நம்மை நாம் கலப்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கூறுகின்றார், நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மூவொரு இறைவன் பெருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். பிரியமானவர்களே, மனித உடலின் உறுப்புகள் என்னென்ன? மனித உடலின் பாகங்களை குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வியை வேற வேற வாழ்வின் கட்டத்தில் இருப்பவர்களுக்கு வைக்கின்ற பொழுது பதில்கள் வேற வேற மாதிரி வரும். ஒரு 5வது வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவரிடம் உடலின் உறுப்புகள் என்ன என்று கேட்டால் தலை, கை, கால்கள், உடல், கண்ணு, மூக்கு என்று தெரிகின்ற இந்த பாகங்களை சொல்லுவார். இதே 10வது வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவரிடம் கேட்டால் அதையும் தாண்டி ஒரு சில உறுப்புகள் சொல்லலாம். உள்ளுறுப்புகள், குடல் இருக்குது, கிட்னி இருக்குது, இருதயம் இருக்கிறது என்று, உடலின் நரம்புகள் இருக்கிறது, இரத்த மண்டலங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார். அதையும் தாண்டி ஒரு யூஜி இல்லைன்னா பிஜி படிக்கிற இல்லைன்னா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற பதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இல்லை அதை தாண்டி ஒரு டாக்டர், பல வருடங்கள் மருத்துவ பயிற்சியில் இருக்கின்ற ஒரு டாக்டர், ஆராய்ச்சியில் இருக்கின்ற மருத்துவ ஆராய்ச்சியில் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்கள், இவரிடத்தை கேட்டோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற பதில், ஒரு 5வது வகுப்பு மாணவன் கொடுக்குற பதிலை தாண்டி, ஒரு 10வது வகுப்பு மாணவன் தாண்டி, ஒரு யூஜி பிஜி முடித்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தாண்டி அவங்க கொடுக்குற அந்த ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கின்ற உடல்களின் பாகங்களுடைய குறித்த விளக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். இவங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் கேட்டகரி வச்சுக்குவோம். ஒரு ஆர்டிஸ்ட், மனித உடலை வரைகின்ற, மனித உருவங்களை வரைகின்ற ஒரு ஆர்டிஸ்ட், அவர்கிட்ட போயிட்டு மனித உடலின் பாகங்களை கேட்கின்றது அது அவருக்குரிய விதத்தில் கொடுப்பார். இப்படியாக நாம் கண்ணால் காணக்கூடிய உடலின் உறுப்புகளுக்கு நாம் முழுமையாக எல்லா பாகங்களை கூறிவிட முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். மனித உடலின் அமைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்த ஹையஸ்ட் மெடிக்கல் ஆர்டர் அவங்ககிட்ட போயிட்டு மனித உறுப்புகளை பற்றி முழுமையாக ஒரு அறிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக, இல்லை நாங்கள் இன்னமும் மனித உடலையும் உடல் கூறுகளையும் ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று தான் சொல்வார்கள். எத்தனை மனுஷ உடம்புல எத்தனை முடி இருக்குது, எவ்வளவு திசுக்கள் இருக்குது, தசைகள் இருக்கிறது, எவ்வளவு அந்த ஒரு செல்கள் இருக்கிறது, எத்தனை முடி தினமும் கொட்டுது, நம்ம உடம்புல எத்தனை அணுக்கள் தினமும் இறக்கிறது, நம்ம எத்தனை முறை கனி இமைக்கிறோம் ஒரு நாளில் எத்தனை முறை மூச்சு விடுறோம், இதெல்லாம் நமக்கு கணக்கு தெரியுமா?
இவ்வாறு நமது மனித உடலை குறித்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த ஒரு மனித உடலை குறித்து நமக்கு தெரியாது என்று சொல்லுகின்ற காரியங்கள் நிறைய இருக்குது. நம்மால் தொட்டு உணரக்கூடிய நம்முடைய உடலை குறித்தே நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்கின்ற பொழுது, நம்மையெல்லாம் கடந்து இருக்கின்ற இறைவன், அவரை குறித்து நமக்கு எந்த அளவுக்கு தெளிவாக தெரிந்திருக்க முடியும்? இப்படி தெரியாது என சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் மறைபொருள் என்று வைத்துக் கொண்டோம் என்றால், கடவுளை பற்றி அறிவு இறை மறைபொருளாக நாம் பார்க்கிறோம். அப்ப நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு, ஏனென்றால் அவர் கடவுள், கடவுள் கடந்து உள்ளிருப்பவர் கடவுள். நம்மை கடந்தும் இருக்கிறார், நமக்கு உள்ளும் இருக்கிறார். அவர் கடந்து உள்ளிருப்பவர் கடவுள். அவரை பற்றி நம்மால் முழுமையாக சொல்ல முடியுமா? முடியாது. இன்று நாம் நம்முடைய அன்னையாம் திருச்சபை மூவொரு இறைவனை, அந்த கடவுளை மூவொரு இறைவனாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதனை நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு விசுவாச அறிக்கையை நாம் கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தந்தை, மகன், தூய ஆவி என்கின்ற 3 ஆட்களாகவும், ஒரே கடவுளாகவும், ஒரே சித்தம், ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே தெய்வ சுபாவம் என்கின்ற நிலையில் 3 ஆட்கள் ஒரே கடவுளாய் இருக்கிறார் என்பதனை நாம் இன்று விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆனால் நம்மில் ஒரு சிலர் அதெல்லாம் நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், என்னுடைய அறிவுக்கு உள்ள வர்றதை மட்டும்தான் நான் ஏற்றுக்குவேன், மித்த எதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இது விதாண்டவாதம். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையை பற்றியே நமக்கு முழுசாக தெரியுமா? இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை ஏற்றுக்கிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ மறைவுண்மைகள் இருக்கிறதே, நமக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு பல இருக்கிறதே. இருந்தாலும் நமது வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ? அடுத்த நொடி என்ன நடக்க போது நமக்கு தெரியுமா? இருந்தாலும் நமது வாழ்வை நாம் எதிர்கொள்கின்றோமே. ஆக தெரியாது என்கின்ற நிலையிலேயே நம்முடைய வாழ்வை, நமக்கு தெரிந்த நமது வாழ்வை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, என்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு, என்னுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்பதனால் கடவுளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது விதாண்டவாதம். ஆனால் அந்த மூவொரு இறைவனை, தன்னை மூவொரு இறைவனாக விவிலியத்தின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த மூவொரு இறைவனை நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி? அதை நாம் நமது வாழ்க்கையை மையமாக வைத்தே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சிந்தித்து பார்ப்போம். கடவுளுடைய கட்டளை நமது மனதிற்கு தெளிவாக தெரிகிறது. இதை செய்ய வேண்டும். நமது சிந்திக்கின்ற அந்த மனது, அந்த உள்ளம், அந்த இறை ஞானம் நமக்கு இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என கடவுளின் கட்டளையாக நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த கட்டளையை வாழ்வாக்குவதற்கு நமது உடல் அதற்கு இடம் கொடுக்கிறது. திருடாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, பிறருக்கு நல்லது செய், பிறரை அன்பு செய், இதை செய், இதை செய்யாதே என்கின்ற கடவுளின் கட்டளையை செய்வதற்கு நமது மனதில் கேட்கின்ற அந்த கடவுளின் கட்டளையை, இதயத்தில் ஒலிக்கின்ற அந்த மனசாட்சியில் ஒலிக்கின்ற அந்த கடவுளின் கட்டளையை வாழ்வாக்குகின்ற இடம் நமது உடல். அப்ப நமக்கு உடல் வேணும். அந்த உடலுக்கு வலிமை வேண்டும், ஆற்றல் வேண்டும், சக்தி வேண்டும். நான் திருவிவிலியத்தை நான் தூக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் தூக்கணும். அதை நான் தூக்குறதுக்கு நான் நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நினைத்தேன், நினைத்தவுடன் தூக்குவதற்கு எனது கரங்கள் செல்லுகின்றது. எனது கரங்கள் சென்று அதை தூக்குவதற்கு எனது கரங்களுக்கு வலு இருக்கிறது, எனர்ஜி வேணும். இந்த கரங்களுக்கு வலு இல்லைன்னா, சக்தி இல்லாமல் போச்சுன்னா, தூக்கணும்னு ஆசை இருக்கும், தூக்கணும்னு அந்த உடல் இருக்கும், ஆனால் தூக்குறதுக்கு என்னோட கை ஆற்றல் கூட எனக்கு அந்த கரங்களுக்கு வலு இல்லை என்றால், சக்தி, ஆற்றல், எனர்ஜி, இந்த மூன்றும் நமக்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எண்ணங்கள், சிந்தனை, இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனை, ஞானம் இருக்கிறது. அதை செய்யக்கூடிய உடல் இருக்கிறது. அந்த உடலுக்கு தேவையான வலிமை இருக்கிறது. இதை அந்த மூவொரு இறைவனுக்கு நாம் பொருத்தி பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தந்தையாகிய இறைவன் வழி நடத்துகின்றார். சுதனாகிய இறைவன் அவருடைய உடலிலே அதை வாழ்வாக்குகின்றார்.
தூய ஆவியானவராகிய இறைவன் அந்த உடலுக்கு ஆற்றல் கொடுக்கின்றார். ஆக அந்த மூவொரு இறைவனுடைய உருவத்திலும் சாயலிலும் நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்றால், அந்த மூவொரு இறைவனுடைய சாயல் நமக்குள்ள இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற இந்த ஒரு செயலை வைத்து நம்முடைய சிந்தனை, அந்த சிந்தனையை செயல்வடிவம் கொடுக்கின்ற உடல், அந்த உடலுக்கு தேவையான வலிமை, இதை வைத்து நம்மால் மூவொரு இறைவனை ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தெய்வ சுபாவம். நம்முடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது இந்த சிந்தனையை வாழ்வாக்க வேண்டிய அந்த உடலும், அந்த உடலுக்கு தேவையான வலிமையும் ஒரே கோஆர்டினேஷன்ல இருக்குதா? பல நேரத்தில் இருக்கிறது இல்லை. கரெக்டா? நல்லது செய்ய வேண்டும் என நினைக்கின்றோம், கெட்டது செஞ்சிடறோம். ரோமேயர்கள் எழுதிய திருமுகம் 7வது அதிகாரத்திலே புனித பவுலடியார் இது தெளிவாக விளக்குவார். நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை செஞ்சிடறேன், எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியவில்லை. என்னுடைய உடலிலே பாவம் இவ்வாறு இருந்து ஆட்சி செய்கிறது. ஆக நான் எதை செய்யணும், இது நல்லது, இது தேவையானது செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியறதில்ல. இதை செய்யக்கூடாது, இது பாவம், கடவுளுக்கு பிடிக்காது, இது சரி கிடையாது, மனிதத்திற்கு எதிரானது என எனக்கு தெரியும், இருந்தாலும் செய்து விடுகிறேன். ஆக நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செயல்களும் கோஆர்டினேட் ஆகிறது கிடையாது. அல்லது நான் எதை செய்யணும்னு விரும்புகிறேனோ அதை செய்வதற்கு எனக்கு உடல் இருந்தாலும் அதை செய்வதற்கான வலிமை எனக்கு இருப்பது கிடையாது. படிக்கணும்னு நினைக்கிறோம், சரி படிக்கணும், இப்போ நான் படிக்கணும் அப்படின்னு புத்தகத்தை எடுத்தாச்சு, சரி படிப்பதற்கான உடல் வேணும், உடல் இருக்குது, கண் இருக்குது, உட்காந்து படிக்கிறேன், புத்தகத்துலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு தேவையான வலிமை இல்லையே. 2 நிமிஷத்தில் தூங்கிடுறேனே, கண்கள் சோர்வடைந்து விடுகிறது. ஏன்? கோஆர்டினேஷன் கிடையாது, பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் இருக்காது. சூழல், இது நாம் அனுபவிக்கிற சூழல். வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், வேலை செய்வதற்கான ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, எண்ணம் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, நல்லா வேலை செய்யணும், கடுமையாக வேலை செஞ்சு நிறையா சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், பெருசு அளவில் பொருளாதாரத்தில் முன்னேறணும் ஆசை இருக்குது. அதை செய்வதற்கு உடலும் இருக்கிறது. உடல் இருக்குது. உடலுக்கு தேவையான சக்தி இல்லை என்றால், அந்த உடலை இயக்குவதற்கு தேவையான ஆற்றல் இல்லை என்றால் நினைப்பதை செய்ய முடியுமா? உடல் இருந்தாலும். ஆக இந்த சிந்தனைக்கும் இந்த உடலுக்கும், சிந்தனையை வாழ்வாக்க வேண்டிய உடலுக்கும் இந்த உடலுக்கு தேவையான ஆற்றலுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா, பர்ஃபெக்டா எல்லாம் முழுமையாக இருந்துச்சுன்னா, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். மூவர் இறைவனுக்குள் அது பர்ஃபெக்ட், நமக்குள் அது இம்பர்ஃபெக்ட். ஆக இந்த மூவர் இறைவனுக்குள் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே தெய்வ சுபாவம், ஒரே கடவுள், தந்தை, மகன், தூய ஆவி, 3 ஆட்கள் ஒரே கடவுள் என்று செயலாற்றுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மூவர் இறைவனை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ அழைக்கப்படுகின்றோம், வாழ்வாக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதை வாழ்வாக்குவதற்காகத்தான் முதலிலே நமக்கு நம்முடைய ஜெப வாழ்வு எப்பொழுதுமே அந்த மூவொரு இறைவனுடைய நாமத்தில் தான் அமைகிறது. தந்தை, மகன், தூய ஆவி பேராலே ஆமன். மூவொரு இறைவனை அழைக்கின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக மூவொரு இறைவனை அழைக்கின்றோம். நம்முடைய ஜெபங்களிலெல்லாம் நாம் மூவொரு இறைவனை மையப்படுத்துகின்றோம். ஆக நம்முடைய ஜெப வாழ்வு இல்லை, எல்லா ஜெபத்திலையும் சரி, அருட்சாதனங்களிலும் நாம் அருட்சாதனங்களை கொண்டாடுகின்ற பொழுது அந்த மூவொரு இறைவனை மையமாகத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். ஆக அந்த மூவொரு இறைவனை முதலில் வாழ்வாக்குவதற்கு நமக்கு ஜெப வாழ்வு அடித்தளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜெப வாழ்வை நாம் வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். சென்ற வருடம் மார்ச் மாதம் நினைக்கிறேன், 2025 தமிழ்நாட்டில் ஒரு 12ஆம் கிளாஸ் பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்கிற பொழுது சுஹாசினி என்கின்ற ஒரு மாணவி தன்னுடைய தேர்வுக்காக, ஏழ்மை குடும்பம், தானே அந்த குடும்பத்தை முன்னின்று நடத்த வேண்டிய சூழல், அதெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய தேர்வு, அரசு பொது தேர்வு எழுதுறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறாரு. அவர்களை கொண்டு போக வேண்டிய பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பில் நிற்கலை, போய்கிட்டே இருக்குது. இந்த பெண் ஓடுகிறார், துரத்தி ஓடுகிறார். ஓடுறதை பார்த்து பக்கத்தில் இருக்கிறாங்க, ஏன்னு கத்துறாங்க. அப்புறம் பஸ்ஸு நின்றுச்சு. பஸ்ஸில் ஏறி போயாச்சு. போய் தேர்வு எழுதிட்டு வெளியில் வர்றாங்க.
இவங்க தேர்வு எழுதிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள இவங்க பஸ்ஸை விரட்டி போனது, பஸ்ஸை நிப்பாட்டினது, அது விரட்டி போனது எல்லாம் வீடியோ யாரோ எடுத்துட்டாங்க. அது வைரல் ஆகிடுச்சு வெளியில். இவங்க தேர்வு எழுதிட்டு வெளியில் வர்றதுக்குள்ள இது வைரல் ஆகி அரசாங்கத்திற்கு இதை பற்றி செய்து போய் இவ்வாறு பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் சென்ற அந்த ஓட்டுநர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த அம்மா இந்த பெண் வெளிவருகிறார். இவரை பேட்டி எடுக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்பொழுது இந்த பெண் தெரிவிக்கிறார், அவருக்கு இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கேட்குறாங்க, ஏம்மா என்ன இருந்தாலும் அவங்க செஞ்சது தப்பு தானே, அவங்க உனக்கு பேருந்து நிறுத்திருக்கலாம், அவங்க தப்பு செஞ்சதுக்கு தண்டனை தானே அப்படிங்கிறப்ப இந்த பொண்ணு சொல்லுது, ஏன் அவங்க வீட்லேயும் என்ன மாதிரி ஒரு ஒரு மாணவர் இருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பா சஸ்பெண்ட் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த உள்ளம் என்ன ஒரு தங்கமான உள்ளம், என்ன ஒரு தூய்மையான உள்ளம், என்ன ஒரு வெள்ளந்தி உள்ளம். அந்த உள்ளம் இறைவனுடைய பிரதிபலிப்பு, இறைவனுடைய பிரசன்னத்தின் பிரதிபலிப்பு. இறை சாயலை அவர் வாழ்வாக்குவதை அருமையாக அந்த அந்த ஒரு சிறிய ஒரு 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 வெளிப்படுத்தலே நமக்கு தெரிவிப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவ்வாறு மூவரு இறைவனுடைய சாயலிலும் உருவலிலும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்றால் அவரை நாம் வாழ்வாக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய ஜெப வாழ்விலே, நம்முடைய அனுதின அன்றாட வாழ்வின் சூழல்களிலே. திருமணமானவர்களே, உங்களது திருமண வார்த்தை பாட்டை நினைவு கூறி பாருங்கள். கணவனை மனைவியை பார்த்து, மனைவியை கணவனை பார்த்து நீங்கள் என்ன வார்த்தை பாடு கொடுத்தீர்கள்? உங்களை நான் என்னுடைய கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று மனைவியும், உங்களை நான் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கணவரும் வாக்கு கொடுத்தீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன் என்று கடவுளுடைய முன்னிலையில் வந்து நின்று ஒருவருக்கொருவர் சத்தியம் செய்து கொண்டீர்கள், வாக்குறுதி கொடுத்தீர்கள், உறுதி கொடுத்தீர்கள், உடன்படிக்கை செய்து கொண்டீர்களே, திருவருட்சாதனத்தை நிறைவேற்றினீர்களே. நீங்கள் எடுத்த அந்த வாக்குறுதி உங்களுடைய உடலிலே நிறைவேற்றப்படுகிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை வாழ்கின்றீர்களா? அதை முழுமையாக வாழ்வதற்கு உங்கள் உடலுக்கு தேவையான சக்தியும் ஆற்றலையும் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சொல், உங்களுடைய செயலிலே நீங்கள் கொடுத்த அந்த திருமண வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறதா? எப்பொழுதெல்லாம் நீங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை மீறுகின்றீர்கள்? உங்களது துணைவரை நீங்கள் கெட்ட வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், அசிங்கமான கேவலமான வார்த்தைகள், அவர்களுடைய குறைகளை குத்தி 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 காண்பித்து அவர்களை மீண்டும் மீண்டுமாக குறைபட்டு கொண்டு அவர்கள் தங்களுடைய மனித மாண்பையே லோவா நினைக்கிற அளவுக்கு அவங்கள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மூவரு இறைவனை இவ்வாறுதான் வாழ்வாக்குவதா? நான் கொடுத்த வாக்குறுதியை நான் வாழ வேண்டும், மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளிலும் நான் கடவுள் என்னை எவ்வாறு அன்பு செய்கிறாரோ அவ்வாறு நானும் அன்பு செய்வேன் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் திருமண வாக்குறுதியை மூவரு இறைவனில் வாழ்வாக்குவதற்கான ஒரு வழிமுறை. துறவிகளே, குருக்களே, நாம் நம்முடைய துறவர வார்த்தைப்பாடு, நம்முடைய குருத்துவ வார்த்தைப்பாடு, இறைவனுக்கு உகந்த ஒரு ஊழியராக இருப்போம் என நாம் கொடுத்த அந்த வாக்குறுதி, நம்முடைய சபையினுடைய கட்டுப்பாடுக்கு நாம் ஒழுங்கிற்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போம். கீழ்ப்படிவு, கற்பு, ஏழ்மை என்று நாம் கொடுத்த அந்த வார்த்தைப்பாடிலே நாம் எவ்வாறு இருக்கிறோம்? நம்முடைய சிந்தனை, சொல், செயலிலே நம்முடைய வார்த்தைப்பாட்டை வாழுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். நமது திருமுழுக்கு திருவருட்சாதன அருள் வாழ்வு, என் கடவுளே என் தேவன், என் ஆண்டவரே என் தேவன், அவர் ஒருவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் ஒருவரை நான் வாழ்வேன், அவர் ஒருவரை நான் விசுவாசம் கொண்டு வாழ்வேன் என நாம் கொடுத்த அந்த திருமுழுக்கு வாக்குறுதி, அதை நாம் உறுதிபூசல் என்கின்ற திருவருட்சாதனத்திலே திடப்படுத்தி இருக்கின்றோம். ஒவ்வொரு முறை திவ்ய நற்கனை வாங்குகின்ற பொழுதும் இயேசுவை உள்வாங்குகின்றோம் என்பதை உணர்ந்து வாழ்கின்றோம். ஒவ்வொரு முறை விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை என்று ஜெபிக்கின்ற பொழுது மனுக்குலத்தையே நம்முடைய சகோதர சகோதரிகளாக நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என விசுவாச அறிக்கையிடுகின்றோம். நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பு வாழ்வு, திருமுழுக்கு அழைப்பு, திருவருட்சாதன வாழ்வு அதனுடைய சாராம்சத்திற்கு ஏற்றபடி சிந்தனையிலும் சொல்லிலும் வாழப்படுகின்றதா, செயலிலும் வாழப்படுகிறதா? அப்படி வாழுகின்ற பொழுதுதான் மூவரு இறைவனை நாம் வாழ்வாக்குகின்றோம்.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மூவரு இறைவனை திருவிழாவாக இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவரை நம்முடைய ஜெப வாழ்க்கையில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவிப்போம். அவரை முழுமையாக புரிந்து கொண்டுதான் வாழ்வாக்குவேன் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்விலும், நம்முடைய அருள் வாழ்விலும், நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலிலும், நாம் கொடுத்திருக்கின்ற வார்த்தை பாடுகளிலும், திருமுழுக்கு, திருமணம், துறவரம், குருத்துவம் என்கின்ற ஒவ்வொரு வாழ்வின் சூழல்களிலும் நாம் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை பாட்டிலே இறைவன் நம்மோடு இருந்து அந்த மூவரு இறைவனை வாழ்வாக்க நமக்கு திடப்படுத்துகின்றார். அவரிலே திடம் பெறுவோம். சிந்தனை, சொல், செயலிலே கிறிஸ்துவையும் அந்த மூவரு இறைவனையும் சிறப்பாக நாம் வாழ்வாக்குவோம். அதற்காக இறைவன் நமக்கு தொடர்ந்து நிறைவான ஆசீர்வாதங்களை தந்தல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் மூவரு இறைவனுடைய பெருவிழா வாழ்த்துக்கள்.